எனக்கு பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்கிட்ட எங்க சித்தி தான் ஒரு சாட்சி. நாங்க போயிட்டு செக்கின் அட்டன் பண்ணி என்கிட்ட ஏசப்பா பேசினாரு. நீ நம்புறே நம்பி அதே மாதிரி நீயும் உன்கிட்ட பேசுவாரு, உன்னையே போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் நான் ரொம்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா ஸ்கூல் புது ஸ்கூல் பழைய ஸ்கூல்ல புது ஸ்கூல் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி எனக்கு கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு போகணும் அழுதுட்டு சிஸ்டர் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இதுக்காக நான் ஏசப்பா பேசினேன், உனக்கு இங்க இருந்து நீ போகும்போது புது புள்ளியா மாற வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். நாளைக்கு விடுதலை கிளாஸ் நீ அட்டன் பண்ணு, நான் ஈவினிங் உன்னை அனுப்பி வச்சேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு ப்ரே பண்ணிட்டு நீ மன்னிப்பு கேளு இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை கிளாஸ் செகண்ட் டே நைட்டே நான் ப்ரே பண்ணேன். சிஸ்டர் ப்ரே பண்ணி அனுப்பிட்டேன். எல்லாத்துக்குமே சாரி சொல்லிட்டு நான் போனேன். திருப்பி மேல போட்டுட்டு நான் முட்டி போட்டு நான் அழுதேன். நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அழுதேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு உணர்த்துங்க. ஒண்ணு வசனத்து மூலியமா உணர்த்துங்க, இல்ல எனக்கு என்கிட்ட பேசுங்க, எனக்கு எது மூலியமா எனக்கு உணர்த்தும் சொன்ன உடனே அமைதியா எதுவுமே ஆகல. அமைதியா அப்படியே எனக்கு டச் ஆன மாதிரி ஃபீலிங்க. எல்லாருமே நான் மட்டும் உட்காந்து என்ன தொட்ட மாதிரி எனக்கு பயமாயிடுச்சு. நான் பயந்துட்டு படுத்துட்டு ஈஸ்வரன் அத்தம் செய்யும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், எனக்கு ஃபீல் ஆகுது, அப்ப என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளாஸ் விடுதலை கிளாஸ் அட்டன் பண்ணணும். விடுதலை கிளாஸ் நான் ஏதோ அப்படின்னு நினைச்சேன். இப்படிதான் விடுதலை கிளாஸ் அப்படின்னு சொல்லி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. சத்தியமா அந்த மாதிரி யாரு ஃபீல் பண்ணாலும் தெரியல, எனக்கு உணர்ந்துச்சது. நான் சாட்சியை சொன்னேன், விடுதலை கிளாஸ் இன்னைக்குதான் நீங்க எல்லாருமே பாவம் பண்ணி கேட்டு எல்லாமே விடுதலை பெற்றீங்க, ஆனா நான் நேற்று விடுதலை பெற்றேன், அவர் என்ன உணர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். அதுல இருந்து நான் கேட்கிற ஒரு விஷயத்துக்குமே இது உள்ள போய் ப்ரே பண்ணேன். இது எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்றது எனக்கு தான் தெரியும். இந்த ரூம் எனக்கு எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு அழுது நான் கேட்கிற ஒரு விஷயத்துக்கும் எனக்கு வசனத்து மூலியமா அவர் என்கிட்ட பேசினாரு. நான் இங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். 10 கட்டளை சொன்னாங்க. அந்த 10 கட்டளையிலேயே இதுக்கும் கொலைகாரியம் ஆயிருக்கும், பாவமும் பண்ணிருக்கேன், இதுவா நம்ம இருக்கே, இத பத்தி எதுவுமே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இது நான் இங்க இருந்து இல்லாம வெளியே போயிட்டு நான் சொல்லணும் இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அணிசபை நான் நடத்துவேன். நானு எல்லாருக்குமே